எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை எங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களுக்காய் செபியுங்கள். எங்களை தாங்குகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரித விதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காகவே தீர்க்க தரிசன எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஏதோ ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தை தட்டி எழுப்பும் என்கிற விசுவாசத்தோடு இது நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 12:10 அழகாய் சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணுமா, முந்தி கொள்ளணும். இன்றைக்கெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அவர் எனக்கு சோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அவருக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல சிலர் வயதிற்கு மூத்தவர்களை நாம் ஒதுக்கி தள்ளி போகிற சில இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க நமக்கு முதல்ல விஷ் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பொறுமையாய் காத்திருப்பார்கள். நாம் என்ன வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ முதலாவது நாம் அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம விட வயதில் மூத்தவர்கள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் விஷ் பண்ணணும். இல்லை ஒரே வயதாக இருந்தாலும் விஷ் பண்ணணும். எப்படி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கையெடுத்து, நம்முடைய தமிழருடைய பண்பாடே பிறரை மூத்தவர்களை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு அவர்களை வரவேற்பது. ஆனால் இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் அதையெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு சில இடத்தில், ஏதோ ஒரு சில குடும்பத்தில் தான் அந்த பழக்க வழக்கங்களை இன்னும் கடைபிடித்து வருகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யார் வீட்டிற்கு வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிடுகிற ஒரு பழக்கம். சில பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்கேன், ஸ்தோத்திரம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஈன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவான். ஸ்தோத்திரனால என்னன்னு தெரியாது, அது எப்படி சொல்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வளர்த்து வைக்கக்கூடாது. கனம் பண்ணுவதில் நீங்களும் நானும் முந்தி கொள்ள வேண்டும். எப்படி நாம் கனம் பண்ண வேண்டுமாம், எப்படி நாம் அதை கனத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 12:10 சொல்லுகிறது, சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சகோதர சிநேகத்தில் நீங்கள் நானும் பட்சமாயிருந்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும். ஏனோ தானோ என்று கனப்படுத்துகிறதல்ல சகோதர சிநேகம். இது எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கிறது. நம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய ஐக்கியத்தில் நாம் உறுதிப்பட முடியும். நம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய ஐக்கியம் இன்னும் வலிமை பெறும். நாம் கனம் பண்ணும் பொழுது இன்னும் நாம் ஐக்கியத்தில் உறுதியாக இருந்து கர்த்தருடைய மகிமைக்காக நாம் நிற்க முடியும். பெரியமானவர்களே, அப்படி நாம் நிற்போமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஐக்கியத்தை அவர் பலப்படுத்தி வாழ வைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் நாங்கள் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே, உம்மை கனம் பண்ணுவதிலும் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். உம்மை நாங்கள் ஆராதிப்பதில் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். பிறரை கனப்படுத்துவதில் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிறருக்கு மாதிரியாய் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் ஒளியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.